நம்ம சண்முக ஐயா அதாங்க வந்தாங்க. வந்த உடனே கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் செய்கிற மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் கண்டிக்காமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக கேட்போம். பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, காசு கொடுத்தீங்களா, சரியாக கொடுத்தீங்களா, ஒழுங்காக கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் போராட்டம் பண்ணி அதை கேட்கத்தான் செய்வோம். கூட்டணியில் இருந்தாலும் தர்மம் தர்மம் தான், நியாயம் நியாயம் தான் சுத்தியில் எடுத்து நங்கு நடித்தார். உள்ளூர் அளவிலான நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதே தமிழ்நாடு அரசாங்கம் பணத்தை கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய தொகை வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தீர்ப்பை உறுதி செய்து மீண்டும் மாவட்ட நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கியது. அதையும் ஏற்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. முதல்ல இதுவே அநியாயம், அயோக்கியத்தனம். நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நீதிமன்றம் இவ்வளவு பணத்தை கொடுத்து சொன்னா, கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் எங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து மேலும் மேலும் நீங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டதே அயோக்கியத்தனமானது. இப்படி நடந்து கொண்டால் யார் அரசாங்கம் நிலம் கேட்டா எந்த விவசாயி நிலத்தை கொடுப்பாங்க? நிலத்தையும் எடுத்துக்குவீங்க, பணத்தையும் கொடுக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? விவசாயிகள் யாராவது நிலத்தை கொடுப்பாங்களா? முதல்ல இந்த அணுகுமுறை சரியா? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை சரியா? அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் மேலும் மேலும் மேல்முறையீடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். விவசாயிகளை இழுத்தடிக்கிறீர்கள் நீதிமன்றத்திற்கு. இது நியாயமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன்.